1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அவர் சொல்லுகிறதை குறித்த தீர்க்கத்தை நாம் பார்ப்போம். நான் எப்படி உலகத்தானாய் இராதபடிக்கு உன்னதத்துக்குரியவராய் இருக்கிறேனோ அதை போல நான் தெரிந்து கொண்டவர்களும் பிதா எனக்கு கொடுத்தவர்களும் உலகத்தார்கள் அல்ல. அவர்களை நான் உலகத்திலிருந்து தான் வேறு பிரித்தெடுத்திருக்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவர் உலகத்தார் அல்ல, ஆகவே நாமும் உலகத்தார் அல்ல. அவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நிமித்தம் நாம் உலகத்தாராயிராமல் தேவனுக்குரியவர்களாக, தேவனை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் இங்கே அவர் எழுதுகிறார், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய இச்சைகள், இந்த உலகங்கள் அழிந்து போகுமாம். அதுக்கு முந்தின வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது உலகம் என்றால் என்ன, 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 3 விதமான இச்சைகளை, 3 விதமான காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது இந்த உலகம். 1 கண்களின் இச்சை, 2 மாம்சத்தின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. இந்த கண்களின் இச்சை நம்ம எவ்விதத்திலும் விழ செய்வதற்கு அது முழு செயல்பாட்டோடு செயல்படுகிறது. இன்னொரு பக்கம் கண்கள் கண்டதையெல்லாம் அனுபவிக்கும்படியாக மாம்சத்தின் இச்சைகள் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றொரு பக்கம் பெற்றுக்கொண்ட அத்தனையும் கொண்டு ஜீவனத்தை பெருமையாக காண்பிக்கிற ஜீவனத்தின் பெருமை ஒரு பக்கம். ஆக இந்த 3ம் இந்த உலகத்திலே உண்டானவைகள் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3ம் ஒரு மனிதனை தேவனை விட்டு தூரப்படுத்துவதற்கு எல்லா வேலைகளையும் செய்கிறதை பார்க்க முடியும். ஏவாளை பார்க்கிறோம், கனியை கண்டவுடனே அது அவள் சொல்லுகிறாள், அது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது என்று சொல்லி அவள் கண்களின் இச்சையினை விழுந்து அதை மாமிசம் இச்சித்த பொழுது அதை உட்கொள்ளுகிறாள். உட்கண்ட பின்பு அவள் பெருமை அடைந்து எல்லாம் எனக்கு தெளிவானது, நான் தெளிவாக இருக்கிறேன்னு சொல்லி புருஷனுக்கும் கொடுத்து அவனையும் விழச் செய்வதற்கான சூழ்நிலைகளை உருவாகிறதை பார்க்கிறோம். ஜீவனத்தின் பெருமை உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு இந்த உலகத்துக்குள்ளாக வாழ்கிற நாம், ஆனால் உலகத்தார் அல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கண்களின் இச்சைக்கு அடிமைப்பட்டவர்களாயிராமல், மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிராமல், ஜீவனத்தின் பெருமைக்கு நான் யார் தெரியுமா என்று சொல்லி அவைகளுக்கு அடிமைகளாக நாம் இராமல் நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கும்படி அங்கே சொல்லுகிறாரே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று. அந்த தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துகிறவர்களாக இவைகளில் எவைகளிலும் நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, அடிமைப்பட்டு போய்விடாதபடிக்கு நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கண்களின் நிச்சயிக்கும், மாம்சத்தின் நிச்சயிக்கும், ஜீவனத்தின் பெருமைக்கும் நம்மை விற்று போட்டு விடுவோம் என்று சொன்னால் நாம் அவருக்குரியவர்களாய் இராமல் உலகத்தாராய் காணப்படுவோம். ஆனால்
பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி இவைகளையெல்லாம் அவருடைய நாமத்து நிமித்தம் விட்டுவிட துணிவோமானால் நாம் தேவனுக்குரியவர்களாக இருப்போம். உலகத்தாராயிராமல் உன்னதத்திற்குரியவர்களாக இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகவே இந்த 3 காரியங்களுக்கு நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயிக்கும் பொழுது அவருடைய கட்டளைகளை பிடித்து கொண்டார். ஆகவே அவர் ஜெயித்தார். அவரால் நிலைத்து நிற்க முடிந்தது. முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தார். இதைத்தான் சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தம் இன்னதென்று சொல்லி பகுத்தறிந்து நாம் செயல்படும் பொழுது உலகத்துக்கேற்ற விதமாய் வாழாமல் உன்னதருக்கேற்ற விதமாய் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் அவருக்குள் நிலைத்திருளாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.